ஒரு மனிதன் தினமும் குடித்தால் அவன் வாழ்வில் எந்த பாகம் பாதிக்கப்படும் தெரியுமா? உடல், மனம், குடும்பம், பணம் எல்லாம் மெதுவாக நசுங்க ஆரம்பிக்கும். பெரும்பாலான ஆண்களுக்கு இது தெரியாது. தெரிந்தாலும் நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்வார்கள். சரக்கு குடிப்பதால் ஆண்கள் உடலில் நிஜமாக என்ன நடக்கிறது? எப்படி லிவர் நசுங்குகிறது? எப்படி விந்தணு ஜீரோ ஆகுது? எப்படி டெஸ்டோஸ்டிரோன் டவுன் ஆகுது? பிரெயின், ஹார்ட், கிட்னி எப்படி அமைதியாக அழிகிறது? இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் தான் முழு உண்மையையும் சொல்ல போறோம். குடிக்கிறவருக்கும் குடிக்காதவருக்கும், குடிக்கும் கணவரை, தம்பியை, நண்பனை காப்பாற்றணும் என்ற உண்மையான மனிதருக்கும் இது தெரிந்திருக்க வேண்டியதுதான். வாழ்க்கையை அழிக்கும் 10 மாற்றங்கள் என்ன? ஏன் குடிப்பவன் வாழ்வில் மெதுவாக எல்லாவற்றையும் இழக்கிறான்? இந்த வீடியோ முடியும் நேரத்துக்கு உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்துக்கும் ஒரு புதிய புரிதல் வரும். ஒன்றாவது, லிவர் மெதுவாக நசுங்குகிறது. சரக்கு உடலில் போன 90% லிவரில் தான் பிரேக் டவுன் ஆகிறது. தினமும் குடிப்பவன் முதலில் ஃபேட்டி லிவர் பெறுவான். அதிலிருந்து ஃபைப்ரோசிஸ் என்ற நிலைக்கு நிதானமாக செல்கிறது. லிவர் தானே தன்னை பழுது பண்ணி கொள்ளும் பவர் உள்ளது. ஆனால் ஆல்கஹால் அழித்து விடுகிறது. முகம் கருப்பாகும், வயிறு பெரியதாகும், சோர்வு, சக்தி குறைவாகவும் காணப்படும். லிவர் பிரச்சனை மெதுவாக அமைதியாக தான் ஏற்படும். நமக்கு அது தெரியாது. கடைசியில லிவர் 40% மட்டுமே வேலை செய்யும் நிலைக்கு வந்தால் சிம்டம்ஸ் வரும். அதனால் தான் இது ஆபத்தானது. இரண்டாவது, விந்தணு சீரோ ஆகும். ஆல்கஹால் ஸ்பெர்ம் மேனுஃபேக்சரிங் செய்யும் செர்டோலி செல்கள் டைரக்டா ஓடுகிறது. விந்தணு எண்ணிக்கை குறையும், இயக்கம் குறையும், வடிவம் கூட மாறும். டெஸ்டாஸ்டிரோன் ஹார்மோன் லெவல் சிறிது சிறிதாக விழும். குடிப்பவன் 3 மாதத்தில் 50% விந்தணு அழிப்பான். ஆண் உறுதி, ஆண் சக்தி, ஆசை அனைத்தும் குறையும். விந்தணு எண்ணிக்கை ஜீரோவாக குறையும் அளவுக்கு வரலாம். ஃபேமிலி பிளானிங்க்கும் மேஜர் இஷ்யூ வரும். குழந்தை பாக்கியம் பல வருடங்கள் தள்ளி போகும். சிலருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் போகும். மதுவை உடனடியாக நிறுத்துங்கள். உங்கள் குடும்பம் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க நீங்கள் முதலில் இதை செய்ய வேண்டும். மூன்றாவது, பிரெயின் ஸ்லோ டவுன். நினைவு திறன், முடிவெடுக்கும் திறன் பாதிப்பு. ஆல்கஹால் முதல் தாக்கம் செய்யும் உறுப்பு பிரெயின் தான். மெமரி சேமிக்கும் நியூரான்கள் மெதுவாக இருக்கும். என்ன நடந்தது? என்ன பேசுறேன்? என்ன பிளான் செய்ய வேண்டும்? கன்ஃபியூஷன் அதிகரிக்கும். மன அழுத்த ஹார்மோன் கார்டிசோல் அதிகரிக்கும். மனச்சோர்வு, பதட்டம், எரிச்சல் அதிகரிக்கும். வேலை தாமதமாகும், கவனம் குறையும். நீண்ட கால மூளை சுருங்கும் ஸ்டேஜ்க்கு ஆல்கஹால் கொண்டு செல்லும். அடிக்கடி பல விஷயங்கள் மறந்து போவோம். பைக் சாவி எடுத்து இருப்போம், சில நிமிடங்களே மறந்து போய்விடுவோம். இப்பதான் எடுத்த மாதிரி இருந்தது, எங்கே வச்சேன்னு தெரியல என யோசிப்போம். இந்த பாதிப்பு அதிக ஆண்களுக்கு நடந்திருக்கும். நான்காவது, ஹார்ட் ஸ்லோ ஆகும். பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக். தினமும் குடிப்பவன் பிபி உயர்ந்திருக்கும். அதே நேரத்தில் இரத்தம் மெல்லியதாகவும். பக்கவாதம் வாய்ப்பு அதிகம். கொலஸ்ட்ரால் லெவல் டேஞ்சரஸா உயர்கிறது. ஆல்கஹால் அதே நாளில் இதய தாளம் டிஸ்டர்ப் செய்கிறது. படபடப்பு, நெஞ்சு இறுக்கம் வந்து கொண்டே இருக்கும். நீண்ட காலம் இதய தசையே பலவீனமாக உள்ளது. ஹார்ட் ஃபெயிலியர் ஸ்டேஜ். ஹார்ட் பலவீனமாக இருந்தால் என்னவாகும் உங்களுக்கே தெரியும், இறப்புதான். தந்தை தாய் விட்டு சிறு வயதிலேயே மகன் இறக்கிறான். மனைவி பிள்ளைகளை விட்டு குடியால் தந்தை இறக்கிறான். நீங்கள் 5 நிமிட சந்தோஷத்துக்காக குடித்துவிட்டு ஆயுள் காலம் வரை குடும்பத்தை கஷ்டப்படுத்தி என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? குடும்பத்தை நேசியுங்கள், குடியை நிறுத்துங்கள். ஐந்தாவது, கிட்னி வீக் ஆகும். நீர் இழப்பு, கனிம இழப்பு. ஆல்கஹால் டைரக்டா கிட்னி ஃபங்க்ஷனை ஸ்லோ பண்ணும். உடல் நீர் வடியும், நீர் இழப்பு. சோடியம் பொட்டாசியம் சமநிலையின்மை, தசை வலி, சோர்வு. அதிக யூரிக் அமிலம், கீழ்வாதம் வலி. தொடர்ந்து குடித்தால் சிறுநீரக கற்கள் அதிகம். சிறுநீரக வடிகட்டி திறன் குறையும் போது நாள் முழுவதும் சோர்வாக இருக்கும். உங்கள் கிட்னி பலவீனமாகும் முன்னே நீங்கள் அதை பாதுகாக்க ஆரம்பிக்கணும். உடம்பு தினமும் நச்சுகளை வெளியே தள்ளும் ஒரே ஜோடிதான் கிட்னி. அது பலவீனமானா உடம்பு முழுக்க பிரச்சனை, வாழ்க்கையே சிக்கல். ஆனா நல்ல செய்தி என்ன தெரியுமா? சரியான குடிப்பழக்கம், சிறிய வாழ்க்கை மாற்றங்கள், ஒவ்வொரு நாளும் உடம்புக்கு தண்ணீர் கொடுக்கும் டிசிப்ளின், நம்ம பாரம்பரிய நாட்டு மருத்துவம், இவை கிட்னிய ரொம்ப சிம்பிளா சக்தி வாய்ந்ததாக மாற்றிடும். நீங்க குடிக்க வேண்டிய நல்ல பானங்கள்: வெந்நீர், லெமன் வாட்டர், நெல்லிக்காய் ஜூஸ், பன்னீர், ரோஸ் வாட்டர்,
கொத்தமல்லி, தண்ணீர் கீரை சூப்பா இவை உடம்புல உள்ள நச்சுகளை கழுவி கிட்னிக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் தரும். நண்பர்களே, உடம்பு நமக்கு கொடுத்த கடமை, நாம் அதை பாதுகாக்கிற கடமை. கிட்னி பாதிச்சு போகிறதுனா அது ஒரு நாள் பிரச்சனை இல்ல. அது ஒவ்வொரு நாளும் நாம செய்யும் தவறுகளின் விளைவு. பண்டமைன் 6வது டெஸ்டோஸ்டிரோன் குறைகிறது. ஆண் சக்தி குறைவு. செக்ஷுவல் வீக்னஸ் ஆல்கோஹால் டெஸ்டாஸ்டரோன் புரொடக்ஷன் 40% வரை குறைக்கும். தொப்பை கொழுப்பு அதிகரிக்கும். ஈஸ்ட்ரோஜன் அதிகரிக்கும். ஆண் மார்பகங்கள் வீக்கம். பாலியல் செயல்திறன் வெகுவாக குறையும். காலை விரைப்புத்தன்மை மறைந்துவிடும். ஒட்டுமொத்த ஆண்மை குறைவு. தன்னம்பிக்கை வீழ்ச்சி நீண்ட கால எடு விரைப்புத்தன்மை நிரந்தரமானது. 7வது நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். உடல் எளிதில் நோய்படும் வெள்ளை இரத்த அணுக்கள் 20 முதல் 30% செயல்பாடு ஆல்கஹால் குறைக்கிறது. அடிக்கடி காய்ச்சல், சளி, தொண்டை தொற்று, தோல் தொற்று, வயிற்று தொற்று அதிகம். காயங்கள் ஆற அதிக நாள் எடுத்துக்கொள்ளும். கோவிட் போன்ற வைரஸ்களுக்கு அதிகமாக பாதிக்கப்படும். 8வது தொப்பை கொழுப்பு. ஹார்மோன் கல்லீரல் பிஸியான ஆல்கஹால் உடைகிறது. கொழுப்பு அதிகரிக்கும். தொப்பை கொழுப்பு மிக வேகமாக வரும். வளர்ச்சிதை மாற்றக் கோளாறு இன்சுலின் எதிர்ப்பு அதிகரிக்கும். நீரிழிவு வாய்ப்பு அதிகம். 9வது செரிமான அமைப்பு சேதம். இரைப்பை, அல்சர், கல்லீரல் என்சைம் பிளாக், ஆல்கஹால் வயிற்று புரணி எரிக்க பண்ணும். இரைப்பை, அமிலத்தன்மை, வாந்தி, துர்நாற்றம் அல்சர் உருவாக அதிக வாய்ப்பு. கணையம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. செரிமானம் மெதுவாக, வயிறு எப்போதும் வீங்கி இருக்கும். மலச்சிக்கல் பிளஸ் லூஸ் மோஷன் பிரச்சனை வரும். கல்லீரல் நொதிகள் அதிகரிக்கின்றன. மருத்துவமனை அறிக்கைகள் சிவப்பு குறி. 10வது வாழ்க்கை சரிவு. குடும்பம், பணம், வேலை எல்லாம் இழக்கிறது. ஆல்கஹால் அடிமை ஆவதால் உணர்ச்சி உறுதியற்ற தன்மையை உருவாக்குகிறது. கோபம் அதிகம். குடும்ப பிரச்சனை, பண இழப்பு, மாத சம்பளம் காணாமல் போகும். நண்பர்கள், உறவினர்கள் பூஜ்யத்தை மதிக்கிறார்கள். வேலை செயல்திறன் குறைவு, வேலை இழப்பு. சுய கட்டுப்பாடு பூஜ்யம். குற்ற உணர்வு, மனச்சோர்வு, தனிமை, நீண்ட காலம், விபத்து, சண்டை, உடல் நலம் சரிவு, வாழ்க்கை சரிவு. இப்போ நீங்க பார்த்த இந்த 10 உண்மைகள் குடிப்பவன் உடலுக்கு மட்டுமல்ல, அவனுடைய குடும்பத்துக்கும், குழந்தைகளுக்கும், எதிர்காலத்துக்கும் பாதிப்பு. உடல் நசுங்கிறது சைடு எஃபெக்ட். வாழ்க்கை நசுங்கிறது தான் ரியல் எஃபெக்ட். நாம தினமும் குடிக்கிறோம் 1 மணி நேர சந்தோஷத்துக்காக. ஆனா அந்த 1 மணி நேர சந்தோஷம் 24 மணி நேர துன்பத்தையும் பிரச்சனையையும் கொடுக்கிறது. லிவர் நசுங்குகிறதா, விந்தணு பூஜ்யமாகிறதா, டெஸ்டோஸ்டிரோன் குறைகிறதா, இதெல்லாம் நமக்கு தெரியாம தான் நடக்குது. ஆனா ஒரு நல்ல செய்தி இருக்கு. எல்லாம் கெட்டு போகாது. நம்ம உடலை நம்மால் காப்பாற்ற முடியும். நீங்க ஒரு நாள் குடிப்பதை நிறுத்தினாலே உடல் 24 மணி நேரத்திலேயே ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடும். லிவர் மறுபடியும் புதிதாக ரீஜெனரேட் ஆகும். மனம் கிளியர் ஆகும். உடம்பு லைட் ஆகும். வாழ்க்கை மீண்டும் ட்ராக்குக்கு வந்து நிற்கும். அடி குடிதான் வெற்றிக்கு பெரிய தடையா இருக்கும். ஆனா அதை நிறுத்துற முடிவு வாழ்க்கையே மாத்திடும். குடிக்காதவங்க எல்லோருக்கும் சொல்லுகிறேன், உங்க சுத்தி இருக்கும் ஒரே ஒருத்தரை கூட இதிலிருந்து காப்பாத்தினீங்கன்னா அது ஒரு உயிரை காப்பாத்துறத மாதிரி. உங்க உடலுக்கு நீங்க சொல்றது ஒரு வார்த்தை, போதும், இனி நான் என்னை நாசம் பண்ணிக்க மாட்டேன். அந்த ஒரு முடிவு உங்க வாழ்வை திரும்ப உயர்த்தும். நீங்க குடிக்கிறவரா இருந்தாலும், நீங்க குடிக்காதவங்கனா இருந்தாலும், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மிரர் மாதிரி. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும், உங்க குடும்பம் எப்படி இருக்கணும், உங்க எதிர்காலம் எப்படி இருக்கணும், அதை நீங்க தான் முடிவு பண்ணணும். வாழ்க்கையை காப்பாத்திக்கிறது எப்போதுமே தாமதம் இல்லை. இன்னைக்கு துவங்குங்க. உங்க வாழ்க்கை உங்களுக்கு தான் சொந்தம்.